ஹலோ கைஸ், நம்மளோட மணி ரவீனாவோட காதல் வந்து பிரிஞ்சு போகிற நிலமையில வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட மறந்துடாதீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா எப்போ பார்த்தாலே ப்ரோமோட ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வேறு எதுவுமே நடக்கலைங்க. கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ வேறு வழி இல்லை, அது மட்டும் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கான முதல் ப்ரோமோவை பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம மணி ரவீனாவோட காதலை பிரிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரவீனாவோட ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கிற அவங்களோட தம்பியும், அதுக்கப்புறம் அவங்க சித்தியா இல்லை அக்காவா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. பட் பார்த்தாக்கா ஏஜ்டு பர்சனாக தான் வந்து தெரியுறாங்க. மேபி சித்தியா கூட வந்து இருக்கலாம். நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணணும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாருக்கிட்டையும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினா ஓகே தான், எங்களுக்கெல்லாம் ஓகே தான், அம்மாலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. எதன் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க, இன்க்ளூடிங் கமல் சார் முதல் கொண்டு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டு வச்சு டோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒத்தே வராது, இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், தயவுசெய்து இதுலேருந்து விளைகிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மணிச்சந்திரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் காலில் விழுந்துருவோம்பா அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காப்புல. மேபி இது வந்து பெரிய பிரச்சனை கூட ஆகலாம். அதே மாதிரி ரவீனாவோட அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ கூட வந்து சொல்லியிருந்தாங்க, மணிச்சந்திரா ஒரு நல்ல பையன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் அப்பப்போ வருவான் போவான், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து விட்டோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலே நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான பெரியோர்களின் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. மணிச்சந்திராவோட அம்மா வந்து ஓகே சொன்னாலும் கூட, ஏற்றுக்கிட்டாலும் கூட, ரவீனாவோட அம்மா அண்ட் ஃபேமிலி வந்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக தான் வந்து இருக்குது. பட் எனிஹவ் அவங்க ரெண்டு பேருமே வந்து மெயின் ஃபார் ஈச் அதர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு கிரிஞ்சாக சில விஷயங்கள் வந்து பண்ணாலும் கூட, சில விஷயங்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாக்கா நமக்கும் வந்து சந்தோஷமாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு லவ்வா அப்படிங்கிற லெவலுக்கு. பட் சொந்த பந்தங்கள்லாம் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாதிரி அந்த அக்காவோ இல்லை அம்மாவோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டோஸ் விட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் கேம் விளாட்றதுக்கு வந்தீங்களா, இல்லை வந்து சும்மா கூட்டு உட்கார வச்சு பேசுகிறதுக்கு வந்தீங்களா, இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி கூட்டு உட்கார வச்சு பேசுகிற பார்த்தேன் அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம், வெளியே வந்தீங்க போட்டு தள்ளுறவன்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் மணிச்சந்திரா அவர்களும் சரி, ரவீனா அவர்களும் சரி, பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இவங்க எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ரவீனா அவர்கள் நாமினேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனாலும் ஓட்டிங்ஸ் வந்து நல்ல ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனாலும் ரெண்டு பேர் வந்து எவிக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால ரெண்டு பேர், அதாவது விக்ரம் அண்ட் ரவீனா ரெண்டு பேருமே எவிக்ட் ஆகுவாங்க. அது இந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வெளியே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.